குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எமிலி டிக்கின்சன் எழுதின ஒரு போம், சம்மர் ஷவர் என்கின்ற போம். பொதுவாக எமிலி டிக்கின்சன் எழுதுகின்ற கவிதைகளில் அவர் தலைப்பு வைப்பதில்லை. கிட்டத்தட்ட 4000 போம்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு வைக்கணும்னா அப்போ 4000 தலைப்பு வைக்கணும். அதனால அவங்க தலைப்பு அவங்களுடைய போம்ஸ் எதுக்குமே கிடையாது. அதனால த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போம், அவர்களுடைய கவிதையின் முதல் வரியை தான் அந்த கவிதையினுடைய அந்த போயட்ரியினுடைய தலைப்பாக வச்சுக்குவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது சம்மர் ஷவர் என்கின்ற ஒரு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக எமிலி டிக்கின்சன் வைக்கல. எமிலி டிக்கின்சனுடைய போயட்ரி எல்லாம் கலெக்ட் பண்ணி தொகுத்த அவருடைய எடிட்டர் மேபல் லூமிஸ் டாட் என்பவரும் ஹிக்கின்சன், அந்த ரெண்டு பேரும் இவருடைய கவிதைகளை தொகுத்த எடிட்டர்ஸ். மேபல் லூமிஸ், LOOMIS, மேபல் லூமிஸ் டாட், TODD, மேபல் லூமிஸ் டாட் என்பவரும் ஹிக்கின்சன், HIGGINSON, ஹிக்கின்சன், இந்த இரண்டு பேரும் இவருடைய கவிதைகளை எல்லாம் தொகுத்து எடிட் பண்ணினவங்க. அவங்க சில கவிதைகளுக்கு தலைப்பு வைத்திருக்கின்றார்கள். அப்படி தலைப்பு வைக்கப்பட்ட ஒரு போம் தான் இது. ஸோ த போம் இஸ் சம்மர் ஷவர். ஆனால் எமிலி டிக்கின்சன் இதற்கு தலைப்பு வைக்கல. அதனால ஃபர்ஸ்ட் லைன், எ ட்ராப் ஃபெல் ஆன் தி ஆப்பிள் ட்ரீ, எ ட்ராப் ஃபெல் ஆன் தி ஆப்பிள் ட்ரீ, இது ஃபர்ஸ்ட் லைன். இதுதான் ஆக்சுவலாக எமிலி டிக்கின்சனுடைய கணக்குப்படி இதுதான் இதனுடைய தலைப்பு. ஆனால் இவங்களுடைய எடிட்டர்ஸ் வச்ச தலைப்பு சம்மர் ஷவர் என்பது. இவங்க சில போம்ஸுக்கு இந்த மாதிரி தலைப்பு வச்சிருக்காங்க. இதில் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் என்கின்ற ஒரு போம், அது ரொம்ப ஃபேமஸான போம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. TRBயில் வச்சுருப்பாங்க, நிறைய யூனிவர்சிட்டியில். எமிலி டிக்கின்சன்னாவே அந்த பாயிண்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் என்ற அந்த போம் வச்சுருப்பாங்க. அதற்கு கூட இவர்கள் வைத்த தலைப்பு தி சேரட், CHARIOT, சேரியட் அப்படின்னு சொல்லலாம், அல்ல சேரட். ஸோ அது அந்த தலைப்பு. இப்போ இவங்க இந்த சம்மர் ஷவர், இந்த சம்மர் ஷவருங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் டெக்னிக். டிலேய்டு டீகோடிங் டெக்னிக் என்று ஜோசப் கான்ராட் எழுதின லார்ட் ஜின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜோசப் ஆண்ட்ரூஸ் என்ற நாவல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தி ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் என்ற இதெல்லாம் ஜோசப் கான்ராட், CONROD, ஜோசப் கான்ராட் எழுதின நாவல்ஸ். அவருடைய நாவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை அடாப்ட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல். அது மாதிரி தட் இஸ் கால்டு டிலேய்டு டீகோடிங் டெக்னிக் என்ற அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஜோசப் கான்ராட் நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு போம் தான் இந்த சம்மர் ஷவர் என்கின்ற ஒன்று. சம்மர் ஷவர், கோடை காலத்தில் விழுகின்ற மழை துளி. இது இந்த போம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்டாக இருக்கும். நீங்கள் நாம் சில சமயங்களில் வெளியே போயிட்டு இருப்போம், நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் லேசாக மழை துளி விழும். மழை துளினா அப்படியே மழை பெய்யாது, அப்படி ஒரு துளி விழும். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், 2-3 துளி விழும். இன்னும் நடந்து போயிட்டே இருப்போம், ஒரு 4-5 துளி விழும். இன்னும் நடந்து போயிட்டே இருப்போம், ஒரு 10 துளி விழும். அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக. இதைத்தான் நம்ம டிலேய்டு டீகோடிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்படியே சம்மர் கோடை மழை தடதடை என்று பெய்தது அப்படி கிடையாது. அது மழை, கோடை மழை. ஆனால் அந்த கோடை மழை வர்றதே பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வரும். அது எப்படி வருதுங்கிறத இந்த சம்மர் ஷவர் என்கின்ற இந்த போம்ல
ரொம்ப அழகாக எமிலி டிக்கின்சன் சொல்லியிருக்காங்க. எமிலி டிக்கின்சன் ஒரு நேச்சர் பாயிண்ட், அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அவங்கள நேச்சர் பாயிண்ட்னு சொல்கிறோம்? அவங்க, உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஒரு பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்ததுனால அவங்க ஜாஸ்தி வெளியவே போகிறதில்ல, எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளி உலக தொடர்பை நிறுத்திவிட்ட அவங்களுக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் என்னன்னா என்ஜாயிங் நேச்சர் தான். அப்படியே இயற்கையை ரசித்து கொண்டு தனிமையாகவே அவங்க வாழ்ந்தாங்க. அதனால தான் அவர்களுடைய கவிதையில் அந்த நேச்சருங்கிறது அதற்கு ஒரு ஆழமான முக்கியமான பங்கு ஒன்று இருக்கும். இந்த 4 stanzas of 4 lines each, சம்மர் ஷவர், இதுவும் ஒரு நேச்சரை பிரதிபலிக்கின்ற ஒரு போம். இப்போ நம்ம அந்த போம் பார்க்கலாம். A drop fell on the apple tree. ஆப்பிள் மரத்தின் மீது ஒரு மழை துளி விழுகிறது. நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் ஒன்றும் பெரிய மழை வர்றதுக்கான அறிகுறியாக எங்கேயும் டார்க்னஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு மழை துளி அப்படி விழுது. A drop fell on the apple tree. அதுக்கப்புறம் another on the roof. ஒன்று ஆப்பிள் மரத்தின் மீது ஒரு துளி விழுகிறது, மற்றொரு துளி on the roof of anything, on the roof of the house, வீட்டினுடைய மேல் கூரையின் மீது ஒரு துளி விழுகிறது. Yet half a dozen, அதுக்கப்புறம் ஒரு அரை டசன், half a dozen அப்படின்னா 6, ஒரு 5-6 மழை துளி kissed the eaves. ஈவ்ஸ்னு சொன்னா இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா thatched roof, கூரையில் போட்டிருப்பாங்க. அந்த கூரையில் அப்படி கொஞ்சம் அப்படி அந்த கூரையினுடைய அந்த தென்னங்கீட்டினுடைய இதழ்கள் அப்படி கொஞ்சம் தொங்கும், பார்த்துருப்பீங்க. தென்னை ஓலையில் வீடு கூரை போட்டிருப்பாங்க. அந்த கூரையிலிருந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தென்னை ஓலையானது அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த நீங்கள் கூரை வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த தொங்குறது தான் ஈவ்ஸ்னு பேர். இப்போ ஒரு 5-6 ஒரு மழை துளி ஆப்பிள் மரத்தின் மீது விழுந்தது, இன்னொரு மழை துளி வீட்டு கூரையின் மீது விழுந்தது. இப்போ ஒரு 5-6 மழை துளி a half a dozen kissed the eaves. அந்த ஈவ்ஸ் என்ற வீட்டின் கூரையிலிருந்து தொங்குகின்ற அந்த ஓலையின் மீது ஓலையை முத்தமிடுகின்றன. அப்படின்னா என்ன, அங்கே விழுகிறது. and made the gables laugh, and made these drops of rain made the gables. gable அப்படின்னா the important part of a house, ஒரு வீட்டினுடைய the triangular part of a wall, ஒரு வீட்டினுடைய முக்கோண பகுதி. வீட்டினுடைய முக்கோண பகுதி அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னா ஒன்று ஸ்கொயராக இருக்கும் அல்லது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலராக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு தான் கேபிள்ஸ்னு பேர். அந்த ட்ரையாங்குலர் போர்ஷனில் and made the gables laugh, and made the gables, அந்த triangular portion of the house, it made these raindrops made the gables laugh. Laugh means made it happy, அதை மகிழ்ச்சி ஆக்குகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. இப்போ ஒரு வீட்டினுடைய ட்ரையாங்குலர் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? the whole of the house. ஒரு வீடுங்கிறது 4 முக்கோணத்தில் இருக்கும். அது ரெக்டாங்குலராக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி. அந்த ட்ரையாங்குலர் பார்ட் மகிழ்ச்சி அடைகிறது, அது மகிழ்ச்சியால் சிரிக்கிறது அப்படின்றாரு. இப்போ முதல்ல ஒரு துளி ஆப்பிள் மரம், அடுத்த துளி வீட்டின் கூரை, அடுத்த ஒரு 5-6 துளிகள் அப்படியே அந்த ஈவ்ஸ்ல விழுது. இப்போ அந்த வீடு முழுவதும் மகிழ்ச்சியால் சிரிக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு முழுவதும் இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அவ்வளவுதான். இதைத்தான் அவ்வளவு அழகா சொல்றாரு. A drop fell on the apple tree, another on the roof, a half a dozen kissed the eaves and made the gables laugh. Next stanza. A few went out to help the brook. A few drops, ஒரு சில மழை துளிகள் went out to help the brook. brook என்றால் நீரோடை.
நீரோடைக்கு உதவி செய்ய செல்லுகின்றன. ஒரு சில மழை துளிகள் நீரோடைக்கு உதவி செய்ய செல்லுகின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சில மழை துளிகள் நீரோடையில் கலக்கின்றன. இப்ப மழை பெய்யுது, அந்த மழை பெய்யுது, அந்த மழை நீரானது நீரோடையில் கலக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது நீரோடையின் மீது மழை துளிகள் விழுகின்றன அப்படின்னு வச்சுக்கலாம். A few drops went out to help the brook. That brook went to help the sea. அந்த நீரோடையானது went to help the sea, கடலுக்கு உதவி செய்ய செல்லுகின்றது. இந்த மழை துளி கடல் நீரோடையில் விழுது, நீரோடையானது கடலில் கலக்கிறது. அப்படின்னா இந்த மழை துளியானது பூமியில விழுந்து அது ஒரு சிறிய வாய்க்கால்களாக நீரோடையில் கலந்து அந்த நீரோடையானது கடலிலே கலக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ்ல ஒரு சைக்கிளிங். அப்படி அப்புறம் கடல் நீர் ஆவியாகி மேலே போகும், மேலே போனவுடனே மழை துளி விழும், அந்த மழை துளியானது நீரோடைக்கு வரும், ஆற்று கலக்கும், ஆறானது கடல்ல கலக்குது. அப்படின்ற ஒரு சைக்கிள அழகா சொல்றாரு. A few went out to help the brook, that went to help the sea. Myself I am conjectured. Conjectured என்றால் guess. I guess. இப்போ எமில் டிக்கின்ஸ் சொல்றாரு, அந்த மழை துளிகளை பார்த்து சொல்லுகிறார், where they pearls were, W-E-R-E, were they pearls, அவைகள் முத்துக்களா? அந்த மழை துளிகள் அப்படி விழும்போது அப்படி மழை துளி விழும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்ணிறமான முத்துக்களை போல் தோன்றுகிறது. அதனால ஐ கெஸ், நான் யூகிக்கிறேன், இது முத்துக்களை போல் காட்சியளிக்கின்றனவே என்று நான் யோசிக்கிறேன். வாட் நெக்லஸஸ் குட் பி, இந்த முத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த நெக்லஸை வடிவமைக்க போகின்றன? வாட் நெக்லஸஸ் குட் பி, இந்த முத்துக்களெல்லாம் சேர்த்து எந்த நெக்லஸை உருவாக்க போகுது என்று சொல்லுகிறார். ஒரு சில மழை துளிகள் நீரோடையில் விழுகின்றன அல்லது நீரோடையில் கலக்கின்றன. அந்த நீரோடையானது கடலிலே கலக்கிறது. நான் யூகிக்கிறேன், நான் யோசிக்கிறேன், யூகிக்கிறேன், இவைகள் மழைத்துளி, இந்த மழை துளிகள் முத்துக்களை போல் காட்சியளிக்கின்றன. இந்த முத்துக்கள் எந்த நெக்லஸை உருவாக்க போகின்றன என்று நான் யோசிக்கிறேன் என்று சொல்றார். This is the end of the second stanza. Now we move to the third stanza. The dust replaced in hoisted roads. The dust road. சாலைகளில் என்ன இருக்கும்? டஸ்ட் இருக்கும். நம்ம ஊர் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கும். ஆனால் அந்த நாட்டினுடைய சாலைகள் சமமாக இருக்கு. ஆனால் அந்த சாலைகளில் டஸ்ட் இருக்கு. த டஸ்ட், அந்த டஸ்டானது இஸ் ரீப்ளேஸ் அப்படின்னா ஒன்றை எடுத்துட்டு அதற்கு இணையான இன்னொன்று வைக்கிறது தான் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பேர். நாம் ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் சரியாக இல்லை அல்லது கெட்டு போயிருக்கு, அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அவர் இதை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல அதற்கு பதிலாக ஒரு நல்ல பொருளை கொடுக்குறார். அதுதான் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பேர். ஒன்றை எடுத்துட்டு அதற்கு இணையான மற்றொன்றை வைப்பதற்கு பேர் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பேர். இப்போ இங்கே என்ன ரீப்ளேஸ் ஆகுது? டஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆகிடுது. டஸ்ட்டு வெளியே போயிடுது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல மழை துளி வந்து உட்காருது. ஒன்றும் இல்லை, சாலையில் மழை பெய்கிறது. இந்த மழை நீரானது சாலையில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வாஷ் பண்ணி தள்ளிடுச்சு. இப்போ டஸ்ட் இருந்த இடத்துல மழை நீர் உட்கார்ந்துருக்கு சாலையில. இதைத்தான் இன்னும் அழகா கவிதையில சொல்றாரு. The dust replaced in hoisted road. Hoisted. இப்போ உங்களுக்கு தெரியும் flag hoisting அப்படின்னு சொல்லுவோம், கொடி ஏற்றுவது. சாலையில் என்ன ஏறி இருக்கு? சாலையில் டஸ்ட் ஏறி இருக்கு. அந்த டஸ்ட் ஏறி இருந்த சாலையில இப்ப மழை நீர் ஏறி இருக்கு. அப்ப டஸ்ட் இருந்த இடத்தை மழை நீர் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. இவ்வளவுதான் சொல்றாரு. The dust replaced in hoisted roads. The birds jocosser sung. Jocosser என்றால் ஹியூமரஸ், மகிழ்ச்சியுடன், ஜாய்ஃபுல். ஜோக்கசர் என்றால் மகிழ்ச்சியுடன், பிளேஃபுல், விளையாட்டுத்தனமாக. பிளேஃபுல் சங். The birds jocosser அப்படிங்கிறத the jocosser birds வச்சுக்கணும். The playful birds, விளையாடி கொண்டிருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இங்கும் அங்கும் தத்தி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் சங், பாடுகின்றன.
அதான் இது ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சுனாக்க எல்லாம் போய் டக்கு டக்குன்னு எங்கேயோ ஒதுங்கிடும். ஆனா இந்த மழையில எல்லாருக்கும் நனையணும்னு ஆசையா இருக்கு. பறவைகளும் இந்த மழையில நனைந்து கொண்டு அவைகள் இனிமையாக பாடுகின்றன. the jocosser birds. so jocosser bird என்றால் playful birds, விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் சங், இந்த மழை பெய்கின்ற மழை துளி விழுகின்ற இந்த மகிழ்ச்சியில் அவைகள் பாடுகின்றன. the sunshine, சூரிய ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் மழை பெய்து, அதே சொல்ல மழைனா மழை பெய்யல, மழை துளிகள் விழுகின்றன, ஆனால் சூரியனின் ஒளியும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. the sunshine threw his hat away. threw his hat, hatனா தலை மேல் பகுதியில் இருக்கிறது. தலை மேல் பகுதியில் இருக்கிற ஹேட்டை தூக்கி எறியுது அப்படின்னா சூரியனின் ஒளிக்கதிர்கள் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சூரியனின் ஒளிக்கதிர்கள் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. விளையாடி கொண்டிருக்கின்ற பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. சாலையில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் மழை நீர் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. தி ஆர்ச்சர்ட்ஸ், ஆர்ச்சர்ட் தோப்பு, தோட்டம். ஆர்ச்சர்ட்ஸ் என்றால் தோட்டங்கள். தி ஆர்ச்சர்ட்ஸ், தோட்டங்களில் ஸ்பாங்கிள்ஸ். ஸ்பாங்கிள் என்பது டெக்கரேஷனுக்கு பயன்படுத்துகிற ஒரு மெல்லிசான தின், ஒரு மெல்லிய ஒரு ஸ்மால் கிளிட்டரிங் மெட்டீரியல், அதுதான் ஸ்பாங்கிள்ஸ்னு பேர். பொதுவாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிட்டரிங்காக இருக்கக்கூடிய அவைகளை அங்கங்கே பயன்படுத்துவாங்க. அதை தான் ஸ்பாங்கிள்ஸ்னு சொல்கிறோம். இந்த சூரியனுடைய ஒளி பிரகாசிக்குது, மழை துளி விழுது. அப்போ தோட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுவாக வெளிநாடுகளில் ஆப்பிள், அவன் சொல்லும் போதே சொன்னாங்க டிராப் ஃபெல் ஆன் தி ஆப்பிள் ட்ரீனா, அங்கே காமனாக இருக்கக்கூடிய மரம் ஆப்பிள் மரம். அந்த ஆப்பிள் மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களில் மழை துளி விழுந்து அது பிரகாசம். முதல்ல டஸ்டாக இருக்கும், ஆனால் இப்போ மழை துளி விழுந்த உடனே அது வாஷ் பண்ணப்பட்டு அப்படியே புதுசு மாதிரி இருக்கு ஆப்பிள். இப்போ சூரியனுடைய ஒளி அதன் மீது பட்ட உடனே இந்த ஆப்பிள் பழங்கள் எல்லாம் அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அது சொல்ற தி ஆர்ச்சர்ட்ஸ் ஸ்பாங்கிள்ஸ் ஹங். ஸ்பாங்கிள் ஹங் என்றால் தொங்குது. என்ன தொங்குது? தோப்புல தோட்டம், பழத்தோட்டம். இந்த தோட்டத்தில் என்ன தொங்கிக் கொண்டிருக்கின்றன? அலங்கரிக்கப்படுகின்ற பிரகாசமான ஒளிமிக்க பொருட்கள் தொங்குகின்றன. தோட்டத்தில் என்ன அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் இந்த மழை நீர் பட்டு அப்படி வாஷ் பண்ணப்பட்டு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்ட உடனே அங்க பிரகாசமாக அங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழங்கள் தோட்டத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான் சொன்னேன். So this is the end of the third stanza. Now we move to the last stanza. The breezes brought dejected lutes. breezes என்றால் தென்றல் காற்று. இப்பொழுது மெதுவாக காற்று வீசுகிறது. The breezes brought dejected lutes. lute என்றால் புல்லாங்குழல். புல்லாங்குழல் டிஜெக்ட் ஆகி இருந்த புல்லாங்குழலை இப்பொழுது தென்றல் காற்று நிரப்புகிறது. எல்லாமே இயற்கையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. அதான் இந்த சம்மர் ஷவர் அப்படிங்கிறதுல கோடை காலத்தில் பெய்கின்ற இந்த தூறல் ட்ரிஸ்லிங் இது வெளிப்படுத்துறது. The breezes brought dejected lutes and bathed them in the glee. glee அப்படின்னா great happiness, great delight, மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு gleeன்னு பேர், மிகப்பெரிய மகிழ்ச்சி. and bathed them, bathe என்றால் bathe அல்லது bathed அப்படி ஒண்ணாதீங்க. and bathed them in the glee. and bathed அப்படியே அந்த நீர்ல இந்த அப்படி இந்த மழை நீரில் அவைகள் மூழ்கி மகிழ்ச்சி கடலில் மூழ்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அதுதான் இங்க. and bathed them என்னாக்க குளிக்குது. என்ன அதுல குளிக்குது? மகிழ்ச்சியில் குளிக்கின்றன. எல்லாமே மகிழ்ச்சியில் குளிக்கின்றன. and bathed them in the glee. the east put out a single flag. the east கிழக்கு பகுதியானது put out a single flag. there is only one flag in the east side. கிழக்கு பகுதியிலிருந்து வருவது ஒரே ஒரு கொடி. என்ன கொடி அது? sun. the sun flag. the sun flag is put out a single flag and signed the fete away. fete என்றால் celebration என்றால். fete என்றால் celebration. இந்த ஒரு மகிழ்ச்சியான விழா. அதாவது
இந்த மழை நீர், மழை துளி அப்படி 1 விழுந்து 2 விழுந்து 5 6 விழுந்து 50 விழுந்து அந்த மழை நீரானது எங்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றன. அப்போ சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல, ஒரு மிகப்பெரிய இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, குடியரசு தினம் விழா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விழா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் கலந்து கொண்ட மகிழ்ச்சியை எல்லோருக்கும் ஏற்படுத்துகிறது என்று இந்த சம்மர் ஷவர் என்ற நேச்சர் எப்படி அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று எமிலி டிக்கின்சன் இந்த பாயிண்ட்ல மிக அழகாக சொல்றாரு. தேங்க்யூ.